இன்றைக்கி நாம் பொடி மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, அது கூடவே வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் இப்போது பீன்ஸு, கேரட் போட்டு நல்லா வதக்கணும். கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதில் தக்காளி பழம் போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இப்போ இதில் குடமிளகாவை போட்டுக்கணும். நம்மள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் நாம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை தண்ணி ஊற்றி வடிகட்டி மசாலில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா போதும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சு எடுத்துக்கணும். இட்லி பொடி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே இட்லி பொடி, அதுக்கு மேலே நாம் அரைச்சி வச்சுருக்க சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான பொடி மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு.